Praise the Lord. Hi friends, வாங்க சமையல தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வெயிட் லாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிம்முக்கு போய் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி டயட் ஃபுட்டு அந்த பவுட்ரு இந்த பவுட்ருன்னு கலக்காமல் ஹெல்த்தியான ஃபுட்லே நம்ம குறைக்கலாம். ஸோ நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஃபுட்டு வீட்டில் சமைக்கிற ஃபுட்லே மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் நைட் 8 மணிக்குள்ளே உங்களோட டின்னரை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸோ எந்த ஸ்நாக்ஸோ சாப்பிடாதீங்க. திருப்பி காலைல 8 மணிக்கு அடுத்தது உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க. மதியானம் 1-1:30க்கெல்லாம் உங்களோட லஞ்சை முடிச்சிருங்க. இந்த மாதிரியான ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். நான் வீட்டில் சமைக்கிற எல்லா ஃபுட்டும் சாப்பிடுவேன். எல்லாமே குவான்டிட்டியாக தான் சாப்பிட்றேன். ஒரு மாதத்தில் 15 கிலோ நான் லாஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 10 கிலோ நான் லாஸ் பண்ணணும். கண்டிப்பாக இன்னும் 2 மாதத்தில் நான் லாஸ் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இதுக்குனால வெயிட் லாஸ் பண்ணும்போது தன்னோட கலர் குறையும் இதாகும் அப்படின்றது இல்லாமல் அதுக்கான ரெமிடியும் நம்ம சேனலில் இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டு சின்ன சின்ன ஒர்க் அவுட்டு சின்ன சின்ன டான்ஸிங் இதெல்லாம் பண்ணி நல்லா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சூப்பரான வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். வெயிட் லாஸுக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் வெயிட் லாஸ் நான் சீட் பண்ணேன் ஒன் டே. அப்போ என்ன சாப்பிட்டேன்றதை பார்க்கலாம். நான் தஞ்சாவூரில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போயிட்டு வெஜ்ஜு சாண்ட்விச் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வெஜ்ஜு சாண்ட்விச் அண்டு வெஜ்ஜு சப்பாத்தி ரோல், அது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் தஞ்சாவூரில் இருந்தால் விசிட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டு ஆல்.